நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவரை எடுத்து நல்லா ஆஞ்சிட்டு அதை வெதவெதப்பு வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு தட்டில் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை பெருசாக எடுத்து அதை நீள வாட்டத்தில் நெருக்கி வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இலுப்பச்சட்டியில் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயத்தை ரெண்டும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் மிங்கிள் ஆகணும். அந்த அளவு ஆகினதுக்கப்புறமா மூடி வச்சு செய்யலாம். செஞ்சாக்க நல்லா வெந்துவிடும். காலிஃப்ளவரும் சீக்கிரம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் காரப்பொடி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டா அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.